Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மாதம் 2000 ரூபாய் எப்படி ஈஸியாக சேமிக்கிறது, அதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தில் வர பொருளாதார சிக்கல்களை சமாளிக்கணும்னா நமக்கு சேமிப்புங்கிறது ரொம்ப அவசியம். வாங்குகிற சம்பளம் பத்தவே மாட்டேங்குது, செலவு ஆகிட்டே இருக்குது, சேமிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இப்போ நான் சொல்கிற இந்த ஐடியாஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சேமிக்கலாம். மாதம் 2000 ரூபாங்கிறது சில பேருக்கு ரொம்ப கம்மியாக தெரியலாம். அதே ஒரு வருஷத்துக்குன்னு பார்க்கும்போது 24,000 கிடைக்கும். இந்த பணம் நம்மளோட எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். நம்ம டெய்லி பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் எடுத்துக்கிட்டாலே நிறைய பணத்தை மிச்சம் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது மாத சம்பளம் வந்ததும் செலவுகள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருந்து 500 ரூபாய் சேமிப்பாக எடுத்து வச்சுருங்க. முதல் செலவு சேமிப்பாக இருக்கிறது நல்லது. அடுத்து மாத செலவுகளில் இருந்து எப்படி சேமிக்கிறதுன்னு பார்க்கலாம். மாதம் ஒரு முறை மளிகை செலவு வாங்குகிறோம்ல, அதில் கண்டிப்பாக ஒரு 300லேருந்து 400 ரூபாய் வரை சேமிக்க முடியும். எப்படின்னா மளிகை பொருட்களை மொத்தமாக ஹோல்சேலாக கடைகளில் இல்லை டிமார்ட் மாதிரியான இடங்களில் வாங்கும்போது கண்டிப்பாக மிச்சம் பண்ணலாம். அதை நம்ம பில்லுலேயே பார்க்க முடியும். அடுத்தது ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ். அதாவது நம்ம ஏதாவது செலவு பண்ணுறப்ப நம்ம எடுத்துகிட்டு போகிற காசில் மீதி கிடைக்கும்ல, அதுதான். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு 200 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 150 உள்ள ஒரு 150 ரூபா தான் செலவாகுது. அதில் மீதி காசு இருக்கும்ல, அதை நம்ம சேமிக்கணும். இந்த மாதிரி செய்கிற ஒவ்வொரு செலவுலையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது காய்கறிகள்லாம் வாரத்துக்கு ஒரு முறை சந்தைகளில் மொத்தமாக வாங்குறப்ப நம்ம ஒதுக்கின அமௌண்ட்டில் இருந்து அட்லீஸ்ட் 50 ரூபாயாவது மிச்சம் பண்ணலாம். அதே மாதத்துக்கு பார்க்கும்போது 200 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பால் வாங்கிறதுக்குன்னு டெய்லி பேசிஸில் மாதத்துக்கு எடுத்து வச்சுருப்போம். ஆனால் ஒரு சில நாட்களில் நம்ம ஊருக்கு போயிடுவோம், இல்லை ஏதாவது விசேஷத்துக்கு போயிட்டு வாங்காமல் விட்டுருவோம். அந்த காசை வேறு செலவுக்கு யூஸ் பண்ணாமல் சேமிப்பாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது நம்ம வீக்லி சேவிங்ஸாக வாரம் 100 ரூபாய் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். அது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதத்துக்கு 400 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் சில்லறை சேமிப்பு கண்டிப்பாக பண்ணணும். சில்லறை காசுங்க, 5 ரூபாய் காசுங்க, இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு டப்பாவில் போட்டு சேமிக்கணும். இதே மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 200 ரூபாய் கிடைக்கும். இப்போ நான் மேலே சொன்ன இந்த விஷயங்கள்ல இருந்து எவ்வளோ பணம் சேமிக்க முடியும்னு ஷார்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்பள சேமிப்பு, அதில் ஒரு 500 ரூபாய். அடுத்தது மளிகை சேமிப்பு, அதில் 400 ரூபாயாவது மிச்சம் பண்ணலாம். அடுத்தது ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ், நான் 200 ரூபாய் எடுத்திருக்கேன். அடுத்தது வெஜிடபிள்ஸில் 4 வாரத்துக்கு சேர்த்து பார்க்கும்போது ஒரு 200 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது பாலில் 100 ரூபாய் மிச்சம் பண்ணலாம் கண்டிப்பாக. அடுத்தது வார சேமிப்பு 400 ரூபாய், சில்லறை சேமிப்பு ஒரு 200 ரூபாய், மொத்தமாக 2000 ரூபாய் கிடைக்குது. இந்த மாதிரி பண்ணுறப்ப மொத்தமாக 2000 ரூபாய் ஈஸியாக நம்மளால் சேமிக்க முடியும். இன்னும் கூட நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்மளால் சேமிக்க முடியும். அது எப்படின்னு அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். சில பேர் இந்த பணத்தை போகிற போக்கில் செலவு பண்ணிவிடுவாங்க. இதுக்கா இவ்வளவு மெனக்கடணும் அப்படின்னு கூட நினைப்பாங்க. காசு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. ஆனால் குறைவான சம்பளத்தில் குடும்ப செலவுகளை சமாளிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த பணத்தை நீங்கள் அப்படியே வீட்டிலையே சேமித்து வைக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடலாம், இல்லை பேங்க்கில் கூட டெபாசிட் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு கடைசியாக எடுத்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள் வாங்கிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.